குமரி மாவட்ட பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் கீழ் செயல்பட்டு வரும் கொல்லங்கோடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகுமீனா அவர்கள் அண்மையில் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு கர்ப்பிணி பெண்களுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் வழங்கப்படும் சிறப்பு பரிசோதனைகள் மற்றும் சிறப்பு சுகாதார சேவைகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கர்ப்பகால பரிசோதனைக்காக காத்திருந்த கர்ப்பிணி பெண்களிடம் ஆட்சியர் கலந்துரையாடினார். பாதுகாப்பான பிரசவத்திற்கான வழிமுறைகள் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் கர்ப்பிணிகளுக்கு வழங்கப்படும் சேவைகள் குறித்து விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. மேலும் கர்ப்பிணி தாய்மார்களின் பிரசவ திட்டமிடலை அரசு மருத்துவமனைகளிலேயே மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். குமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ராஜாக்கமங்கலத்துறை சுனாமி குடியிருப்பு பகுதிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். சுனாமி பாதித்த இடங்களில் மறு கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துதல், வீடு இழந்தவர்களுக்கு பாதுகாப்பான இடங்களில் வீடுகளை கட்டி கொடுத்தல், பெரும்பான்மையான பாதிக்கப்பட்ட மீனவ மக்களுக்கு தேவையான படகுகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளன. சுனாமி ஆழிப்பேரலையின் பாதிப்புக்கு பின்னர் மீனவர்களின் மறுவாழ்விற்காக சுனாமி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் இலவச வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலத்துறை சுனாமி குடியிருப்பு பகுதியில் 58 மீனவர்களுக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனம் வீடுகளுக்கு கட்டி கொடுத்துள்ளார்கள். அங்குள்ள மீனவ மக்கள் பட்டா வேண்டியும் தங்கள் வீடுகளை புதுப்பித்து தரும்படியும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் கோரிக்கை மனு அளித்ததன் அடிப்படையில் அவர்களது குடியிருப்பு பகுதிகள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அங்கு வசிக்கும் மீனவ மக்களுக்கு சுனாமி குடியிருப்பு திட்டம், சுனாமி குடியிருப்பு மறுசீரமைப்பு திட்டம், முதலமைச்சரின் வீடுகள் மறு கட்டுமான திட்டம் உள்ளிட்ட திட்டங்களின் கீழ் மிகவும் பழுதடைந்த வீடுகளுக்கு புதிய வீடுகளும், சீரமைப்பு தேவைப்படும் வீடுகளுக்கு சீரமைப்பு திட்டங்களின் கீழ் உடனடியாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, மீன்வளத்துறை அலுவலர்களுக்கு ஆட்சியர் அறிவுறுத்தினார். குமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் வட்டம் கோணம் பகுதியில் அமைந்துள்ள பட்டு வளர்ச்சித்துறையின் சார்பில் பட்டு வளர்ச்சி செயல்முறை பயிற்சி நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பட்டுப்புழு, இளம்புழு வளர்ப்பு, பட்டுப்புழு அங்காடி, மல்பெரி நாற்றுகள், மல்பெரி பட்டுநூல், பட்டுக்கூடு மற்றும் அரசு பட்டு நூற்பு மையம், தொழில்நுட்ப சேவை மையம் ஆகியவற்றை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டதோடு மாவட்டத்திலிருந்து ஒரு மாதத்திற்கு 2000 கிலோ பட்டுக்கூடுகள் பெறப்பட்டு அதிலிருந்து மாதத்திற்கு 200 முதல் 250 பட்டுநூல் உற்பத்தி செய்யப்பட்டு காஞ்சிபுரத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவதாகவும், கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து இளம்புழு முட்டைகள் வழங்கப்பட்டு கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகளுக்கு இளம்புழுக்களாக விநியோகிக்கப்பட்டு வருகிறது உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகள் குறித்து துறை சார்ந்த அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். பட்டுக்கூட்டிலிருந்து தயாரிக்கப்படும் கைவினைப் பொருட்களுக்கு ரூபாய் 1.5 லட்சம் மானியம் வழங்கியுள்ளதையும், அதன் அடிப்படையில் அலங்கார பூக்கள், மாலை, கம்மல் உள்ளிட்ட பல்வேறு கைவினைப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருவதையும், வருடத்திற்கு 1.25 லட்சம் மல்பெரி நாட்டுகள் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் ஆட்சியர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் மாவட்ட சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் மாவட்டத்தில் செயல்படும் அரசு மற்றும் தனியார் உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் குழந்தை திருமண சட்டம் 2006 தொடர்பான விழிப்புணர்வு பதாகைகள் அமைக்கும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடங்கி வைத்தார்கள். குமரி மாவட்டத்திற்குட்பட்ட 76 அரசு உயர்நிலைப் பள்ளிகள், 60 அரசு மேல்நிலைப் பள்ளிகள், 78 தனியார் உயர்நிலைப் பள்ளிகள் மற்றும் 155 தனியார் மேல்நிலைப் பள்ளிகள் என மொத்தம் 369 அரசு மற்றும் தனியார் உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் குழந்தை திருமண சட்டம் 2006 தொடர்பான விழிப்புணர்வு பதாகைகள் வழங்கப்பட்டதாகவும், அதன் ஒரு பகுதியாக மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர், பள்ளி கல்வி, நாகர்கோவில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், தனியார் பள்ளிகள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் ஆகியோரிடம் விழிப்புணர்வு பதாகைகள் வழங்கி அனைத்து அரசு மற்றும் தனியார் உயர்நிலைப் பள்ளிகள் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் விழிப்புணர்வு பலகைகளை அமைக்கும் பணி துவங்கி வைக்கப்பட்டது. அனைத்து பள்ளிகளிலும் மாணவ மாணவியர்களுக்கு தெரியும்படி வெளிப்படையாக அமைக்க வேண்டும் என துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உட்பட்ட சுசீந்திரம் பேரூராட்சி தேரூர் குளத்தில் விவசாயிகளுக்கு வண்டல் மண் எடுப்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. உரிய அளவில் வண்டல் மண் எடுப்பதை உறுதி செய்திட துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. மேலும் அகஸ்தீஸ்வரம் வட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட வடீஸ்வரம் பகுதியில் அரசு நிலத்தினை ஆக்கிரமித்து குடியிருப்பு அமைந்துள்ள நிலமில்லாதவர்களுக்கு ஆக்கிரமிப்புகளை வரன்முறைப்படுத்தி இலவச பட்டா வழங்குவது குறித்து நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது.